விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலில் கல்வி பணியில் கடந்த 34 ஆண்டுகளாக சிறப்பாக சேவையாற்றி வரும் VPMM கல்வி நிறுவனங்கள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, நர்சிங் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஒரே வளாகத்தில். ராஜசேகர் எப்படி பார்க்கலாம் அவர் வச்ச சார்ஜஸ்க்கும் எனக்கு இவங்க மடைமாற்றும் வேலையை தவிர வேற ஒண்ணுமே செய்யறது இல்ல. நீங்க அதுக்கான விளக்கத்தை கொடுத்தேன். மறுவரை பொறுத்த வரைக்கும் நோ டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறதே ஒரு தவறான ஒரு வாதம் தான். ஏன்னா டீலிமிட்டேஷன் இஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் ரைட். முன்னாடி என்ன கேட்டாங்க? ஃப்ரீஸ் டீலிமிட்டேஷன் அட் 543 இருக்கிற நிலைமையிலே நிறுத்துங்க அப்படின்னு கேட்டாங்க. இப்போ 543 தொகுதிகள் மட்டுமே நிறுத்திட்டா அதுக்கு அடுத்த லைன் என்னங்கிறதையும் படிக்கணும். ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் பேசக்கூடாது. நீங்க சொல்லுங்க. ரெசல்யூஷன்ல அடுத்த லைன் என்னன்னா, இந்த விகிதாச்சார அடிப்படையில் இதில் எந்த மாற்றமும் வரக்கூடாதுங்கிறது ரெண்டாவது லைன். இப்போ நீங்கள் 543ல நிறுத்திட்டு விகிதாச்சார அடிப்படையை மாற்றிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. தமிழகத்துக்கு இருக்கிறது 5.45% தான் பாப்புலேஷன் டு த இந்தியா. ஏற்கனவே நம்ம 7.85லேருந்து 7.18 41 சீட்டாக இருந்து 39 சீட்டில் இப்போ நிற்கிறோம். இப்போ இவங்க திரும்பவும் 5.45க்கு குறைச்சாங்கன்னா இப்போ தமிழ்நாடுடைய சீட்டு 30 ஆகிடும். அப்போ இது ரெண்டுமே சேர்ந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து கேட்கறதுக்கு பேர் தான் ஃபேர் டீலிமிட்டேஷன். நீங்கள் சொல்கிறபடி டீலிமிட்டேஷன் பண்ணால் அது அன்ஃபேராக இருக்கும். நாங்கள் கேட்குற மாதிரி டீலிமிட்டேஷன் பண்ணி கொடுங்க, அதுதான் ஃபேர். இப்போ நீங்கள் டிஎம்கே இதுக்கு முன்னாடி அனைத்து கட்சி கூட்டம் நடத்தினாங்க, மற்ற மாநில முதல்வர்களெல்லாம் கூப்பிட்டு நடத்தினாங்கல்ல. அப்போ தேவை ஃப்ரீஸ் டீலிமிட்டேஷன் நோக்கி தான் நம்ம நகர்ந்தோம். இல்லை நான் சொன்னது நான் சொன்னது நீங்கள் திரும்ப புரிஞ்சுக்கோங்க. ஃபேர் டீலிமிட்டேஷன்னா என்னன்னா நியாயமான டீலிமிட்டேஷன் பண்ணு. ஓகே, இப்போ அப்போ நியாயமான ஒரு டீலிமிட்டேஷன் இருந்தால் அநியாயமான டீலிமிட்டேஷன் ஒன்று இருக்கும். நீங்கள் சொல்கிறபடி, மத்திய அரசாங்கம் சொல்கிறபடி இருக்கிறது அநியாயமான டீலிமிட்டேஷன், எங்களுடைய உரிமைகள் மறுக்கப்படும். அப்போ 2 பாயிண்ட் சொல்கிறோம் ஃபேர் டீலிமிட்டேஷன்னா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 543ல் நிறுத்து. ரெண்டாவது, விகிதாச்சாரத்தில் எந்தவித குறைவும் வரக்கூடாது. அந்த எண்ணிக்கை தான் குறிப்பிடப்படவில்லை. தென் மண்டல முதலமைச்சர் மாநாட்டில் அந்த எண்ணிக்கை குறிப்பிடப்படவில்லை. அங்கதான் வரேன். இப்ப அவர் சார்ஜை பத்தி பேசும்பொழுது தீர்மானம், முதல்வர் தீர்மானம், அதாவது முதல்வர் தீர்மானம் கிடையாது, இட் இஸ் a ஸ்பீச். முதல்வர் பேசுறார், அது தீர்மானம் கிடையாது. சட்டமன்றத்தில் இயற்றி உங்களுக்கு திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி ஆமா சார் நாங்களும் ஃப்ரீஸுக்கே ஒத்துக்கிறோம் அப்படின்னு எதிர்கட்சி தலைவர் சொன்னார் இல்ல, அப்போ ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாங்கல்ல, அதுக்கு பேர் தான் தீர்மானம். அந்த தீர்மானம் தொடர்ந்து பிரதமருக்கும் முதல்வர் கடிதம் எழுதினாரு, ஃபேர் டீலிமிட்டேஷன் வேணும், 543ல் நிறுத்து, 7.18 குறையக்கூடாது அப்படிங்கிறத பிரதமருக்கும் கடிதம் எழுதியாச்சு. இப்போ இங்கே வரும்பொழுது பேசும்பொழுது என்ன சொல்றாரு? ஃபேர் டீலிமிட்டேஷனுங்கிறார். அதுக்கு அர்த்தம் நியாயமான டீலிமிட்டேஷன். எது நியாயமான டீலிமிட்டேஷன்? நாங்கள் ஏற்கனவே பிரதமருக்கு லெட்டர் கொடுத்துருக்கோம். என்னன்னு கொடுத்துருக்கோம்? 543ல் நிறுத்து, ரெண்டாவது எங்களுடைய விகிதாச்சாரம் குறையக்கூடாது. இதுதான் ஃபேர் டீலிமிட்டேஷன். இப்போ ஏன் நான் முன்னாள் முதல்வர் ஸ்டாலினை கொண்டு வந்தேன்னா, அவங்களும் பின்னாடி ஃபேர் டீலிமிட்டேஷன் தான் போர்டு வச்சுருந்தாங்க. ஆனால் அவங்களுடைய முதல் கோரிக்கை என்ன? 543ல் நிறுத்து, ஃப்ரீஸ் கேட்டாங்களா இல்லையா? ரெண்டாவது 7.18 குறையக்கூடாது. இப்போ இந்த கடைசி கொஞ்ச காலத்தில் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் பெடலிங். எங்க தாவேக்கா இவங்களை நீங்க அவங்க சைடு போறீங்கன்னு கேட்டாங்கன்னு நீங்க தான் அந்த கேள்வி கேட்டீங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, இப்போ நீங்க இங்க இந்த மன்றத்தில் சொல்றேன்னா, அப்போ நீங்க கேட்டதுக்கான அந்த தாவேக்கா அதை கொண்டு வர்றதுக்கான காரணம் எங்கிருந்து வருதுன்னா, வட இந்தியால இருந்து வருது. அனைத்து மீடியாக்களும் டிஎம்கே இஸ் ஃபேவரிங் டீலிமிட்டேஷன் இன் டுவர்ட்ஸ் பிஜேபி திஸ் டைம் அப்படிங்கிறத பட்டவர்தனமா எல்லா மீடியாலையும் பேசுனாங்க. இங்கே அதை பற்றி யாருமே பேசல. காரணம் என்னன்னா, பாஜகவுக்கு இப்போ தேவைப்படுறது வெறும் 33 சீட்டு தான். இந்த 2/3 அமெண்ட்மெண்ட்டை பாஸ் பண்ணுறதுக்கு வெறும் 33 சீட்டு தான் வேணும். ஏன்னா டிஎம்சியிலேருந்து நிறைய எம்பிக்கள் பாஜகவுக்கு வந்திருக்கிறாங்க. சிவசேனா, உத்தவ் தாக்கரே சிவசேனாலேருந்து நிறைய பேர் வந்துட்டாங்க. ஏற்கனவே சரத்பவார் ஃப்ராக்ஷன் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் ஆன் டிமாண்டுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ டிஎம்கேவோடைய சாஃப்ட் பெடலிங் பார்க்கணும். 543 ஃப்ரீஸுங்கிறத பற்றி பேசவே இல்லை. கடந்த ஒரு மாதம் ஃபுல்லாக அவங்க பேசவே இல்லை. அவங்க பேசினது எல்லாமே 7.18 அப்படின்னு. அவங்க சாஃப்ட் பெடல் பண்ணுறதுக்கான காரணம் ஒன்று வெளிநடப்பு பண்ணணும், இல்லைனா ஆதரவு தெரிவிக்கணும். இது ரெண்டு மட்டும்தான். ஸோ இவங்களுடைய சாஃப்ட் பெடலிங் எப்படி நீங்கள் இப்போ டிக்ளேர் பண்ணீங்கன்னு கேட்குறீங்க. அரசியலில் 2 விதமான அரசியல் இருக்குது. ஒன்று, என் கூட இருக்கிறவனை செய்யாதன்னு சொல்லலாம். எதிரில் இருக்கிறவனை நீ செய்வ அப்படின்னு நான் சொன்னேன்னா அவன் செய்யாமல் இருப்பான். ரெண்டே விஷயம்தான். நீங்கள் இதில் எங்களை எந்த விதத்தில் வேணால் எடுத்துக்கோங்க. மக்களுக்கு நல்லது நடக்கணுங்கிறதுக்காக திமுகவை முன்கூட்டியே நாங்கள் மக்களை எச்சரிக்கிறோம்.
அவங்க செய்யக்கூடிய கபட நாடகங்கள் பல ஆண்டு காலமா தமிழகத்துல நடந்துகிட்டே இருக்கு. எல்லா விஷயத்திலும் டபுள் ஸ்டாண்டர்ட், எல்லா விஷயத்திலும். டேக் இட் காவேரி, டேக் இட் நீட், ஹைட்ரோ கார்பன்ஸ், எது வேணா எடுங்க, எல்லாத்துலயுமே டபுள் ஸ்டாண்டர்ட். நாங்க தான் கையெழுத்து போட்டோம், ஆனா தெரியாம கையெழுத்து போட்டோம்னு முன்னாள் முதல்வர் சொல்வாரு ஹைட்ரோ கார்பன்ஸுக்கு. நீங்க தான் வந்து காந்தி செல்வன் வந்து நீட்டை வந்து பிரசன்ட் பண்ணுவாரு, இங்க வந்து நீட்டை எதிர்க்கிறோம் நாங்க முதல் கையெழுத்துல வந்து. காந்தி செல்வன் பிரசன்ட் பண்ணல, ஆதாரம் முதல் கையெழுத்துல வந்து முதல் கையெழுத்துல நீட்டை வந்து விளக்குங்கன்னு கேட்பாங்க. ஆனா நாங்க விளக்கிடுவோம், அந்த ரகசியம் எங்களுக்கு தான் தெரியும்னு சொல்லுவாங்க. ஆனா அதுக்கடுத்து அதை பத்தி எதுவும் சொல்ல மாட்டாங்க. இதுதான் சட்டம்னு அதுக்கப்புறம் சொல்லுவாங்க. மறுவரைக்குள்ள வந்துருங்க. அல்ல, இது வந்து டிஎம்கேவோட டபுள் ஸ்டாண்டர்ட் வந்து நேச்சர்ட். இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும். இப்போ நீங்க இந்த ஊழல் பட்டியல் பத்தி கேட்கும் பொழுது திமுக காரங்க பேசுறதெல்லாம் பாத்தீங்கன்னா, அண்ணன் சேகர் பாபு ஆகட்டும், எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஆகட்டும், வழக்கு போடுங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சின்ன குறுக்கீடு ராஷி, என்ன வரேன் சரி, உங்க நீங்க ஒரு சார்ஜ் அல்லது உங்களுடைய கேள்விக்கான கிளாரிட்டி கொடுத்தாரா ராஜசேகர்? இல்ல, என்ன கொடுக்கல இல்லங்க. நீங்க இப்ப 540 அவர் ஒத்துக்கிட்டாரு. நான் சொன்ன குற்றச்சாட்டை ஒத்துக்கிட்டாரு. இல்ல எனக்கு சொல்லுங்க, அதான் மீண்டும் உங்ககிட்ட ஃபேர் லிமிட்டேஷன் நாங்க மாத்தி தான் சொன்னோங்கிறதானே சொன்னாரு. அப்படி சொல்லியா ராஜசேகர்? அப்படிதான், அதாவது ரெண்டாவது வரியா படிங்கன்னு. அவங்களுக்கு புரியல அப்படின்னா தெரிஞ்சுக்கிட்டு வரணும். தெரியாம வந்து தெரியாம இல்ல, தெரிஞ்சுதான் வந்திருக்கோம். அவர் ஒண்ணு எனக்கு விளக்கம் சொல்ல வேண்டாம். ஆமா, விளக்கம் கேக்குறவங்களுக்கு தானே சார் சொல்ல முடியும். அதுதான் விளக்கம் சொன்னேன். அதான் மீண்டும் வரேன். அதனால நம்ம நீங்க சொல்லுங்க ராஜசேகர், பேசுங்க. நான் உங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ் மாதிரி, தூங்குறவங்கள தான் எழுப்ப முடியும், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை எழுப்பவே முடியாது. ஆமா, எங்களை சொல்லிக்கிறோம். பல காலமா அவங்க அப்படிதான் நடிச்சிட்டு இருக்காங்க. இவங்களுக்கே தெரியும் இவங்க எப்படி டிஎம்கே வந்து எப்படி சாஃப்ட் பெல் பண்ணாங்க. டபுள் ஸ்டாண்டர்ட்ல இன்னும் சொல்ல வேண்டியது இருக்குன்னா, RS பாரதி அவர்கள் சொல்லும் பொழுது டிராஃப்ட் வரட்டும் 7.18ன்னு சொன்னார். எங்கேயுமே 543ங்கிற வார்த்தையே சொல்லல. அப்புறம் திருச்சி சிவா அவர்கள் வந்து மத்திய அமைச்சரா சீக்கிரமா ஆயிடுவாருன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கனிமொழி சோமு MP அவர்கள் அவங்க என்ன சொன்னாங்க, பாஜகவுடைய கூட்டணி இருக்கா, எது வேணா நடக்கலாம் அரசியல்னு சொன்னாங்க. வானதியும் அவங்களும் பிஜேபி தலைவரும் அவங்களும் அதே வசனத்தை சொன்னாங்க. இதெல்லாம் வந்து பட்டவர்தனமா தெரியுது டிஎம்கே உடைய டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ். இதுல மாற்று கருத்தே கிடையாது. அடுத்தது, நீங்க இந்த ஊழல் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் வரும்பொழுது, இன்னைக்கு லேட்டர் பார்ட் ஆஃப் தி அசம்பிளியில சேகர் பாபு அண்ணன் சொல்லும் பொழுதும் சரி, ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து உதயநிதி அவர்கள் சொல்லும் பொழுதும் சரி, வழக்கு போடுங்க நாங்க ஃபேஸ் பண்ணிக்கிறோம். அதுதான் அவங்களோட ஃபைனல் பாயிண்ட். நீங்கள் ஃபைலை தரங்க, ஜோசியர், இதெல்லாம் அலங்கார வார்த்தைகள், இதெல்லாம் உங்களுடைய அதிகார தோரணையோடைய வார்த்தைகள். அதெல்லாம் எடுத்துட்டா ஃபைனல் ஜிஸ்ட் என்ன, வழக்கு போடுங்க, நாங்கள் வந்து நீதிமன்றத்தில் பார்த்துக்கிறோம். அதானே? அதுக்கு தான் ஜானத்தன் ஸ்விஃப்ட் 1707 ஒரு வாக்கியம் எழுதினாரு. என்னன்னா, லாஸ் ஆர் லைக் காப்வெப்ஸ் which may catch flies, which may catch small flies but let wasps and hornets break through அப்படின்னு. இந்த பெரிய பெரிய பூச்சிகள் எல்லாம் அந்த காப்வெப்ல இருந்து தப்பிச்சு போயிடும், சின்ன சின்ன ஈக்கள் தான் மாட்டோன்னு. அதே வசனம் தான் இன்னைக்கு இவங்க சட்டமன்றத்தில் திரும்ப திரும்ப சொன்னது. நாங்க அப்பழுக்கற்றவர்கள்னு ஒருத்தர் பேசுனாங்களா? வழக்கு போடுங்க. 10 இதுல தேடுனீங்களே, உங்களுக்கு ஏதாவது கிடைச்சிடுச்சா? கிடைக்கல, வழக்கு போடுங்க. அதுதான் சொல்றாங்க. ஏன்னா வழக்கு அடுத்த இத்தனை வருஷத்துக்கு எங்களால அடுத்த இத்தனை வருஷத்துக்கு வழக்கு நடத்த முடியும். நாங்க எல்லாமே லேட்டர் பார்ட் ஆஃப் லைஃப்ல தான் இருக்கிறோம். அதனால ஏன் பொன்முடிவு அவர்கள் மேல வந்து வழக்கு ஊர்ஜிதப்படுத்தப்படலையா? நம்ம கண் முன்னாடி பார்க்கலையா? அதெல்லாம் law may take CM டேபிள்ல இருக்க ஃபைல்ஸ் தான் இப்ப இஷ்யூவே. What I'm saying is, நீங்க என்ன பண்ணீங்கன்றது அது தெரியுது. No, what I'm saying is, அதிகாரத்தில் இருக்கிறீங்க, முதலமைச்சர் வைக்கிறார் சார்ஜ், உங்க டேபிள்ல தான் ஃபைல் இருக்குனும் போது நீங்க எது உங்களை தாமதப்படுத்துகிறது? நாங்க உடனடி நடவடிக்கை எடுங்க அப்படின்னு யார் மேல நீங்க குற்றச்சாட்டு வச்சீங்களோ அவரே கேக்குறாரு. எங்க கட்சியோட பிரதான ஆப்போசிஷன் லீடர் கேக்குற, எப்ப அந்த ஃபைல் எடுங்கன்றாரு. அப்போசிஷன் லீடர் கேட்டதுலயும் சரி, அவங்க தலைவர்கள் கேட்டதுலயும் சொல்றேன், தப்பு செய்யாதவன் கேட்கக்கூடிய கேள்வி, என் மேல தப்பு சொல்றியா அப்படின்னு கேட்கணும். இவங்க எல்லாரும் கேட்டது வழக்கு தொடுங்க, நாங்க நீதிமன்றத்துல பாத்துக்கிறோம். அப்படின்னா அர்த்தம், உன்னால முடிஞ்சா ப்ரூவ் பண்ணு. இல்ல ஆப்வியஸா அதானே பண்ண முடியும். இல்ல உன்னால நான் தப்பு பண்ணலன்னு சொல்லுங்க சார்ங்கற. இது வந்து பொதுமக்கள் அத்தனை பேர் பார்த்துட்டு இருக்காங்க. நாங்க தப்பு பண்ணலன்னு சொல்லுங்க சார். ஒரு துளியின் நேர்மை இருக்கிறவங்க சொல்லுவாங்கல்ல, நான் தப்பு பண்ணலடான்னு சொல்லுவாங்கல்ல. நீ வந்து ப்ரூவ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்றதுலயே நீங்க தவறானவர்கள் தான் அத்தனை பேருக்குமே தெரியும். இதுல நீங்க வந்து கபட நாடகம் ஆட வேண்டிய இடம் சட்டமன்றம் பார்த்துட்டு இருக்காங்க. நான் திரும்பவும் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு சின்ன விஷயம் தான், ஊழல் புகாரில் ஒரு சிறைப்படுத்தப்பட்டாலோ அல்லது தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டாலோ பெரிதும் மகிழ்வது மக்கள் தான்.
உங்க கோர்ட்ல பால் இருக்கு. அப்ப நீங்க சார்ஜ்னா வரும், உடனடி நடவடிக்கை எடுங்கள். அதுதான் நீங்க உடனடி நடவடிக்கை சிறைப்படுத்துங்கள், நீங்க உடனடி நடவடிக்கை. மக்கள் உங்களை போற்றுவார்கள், எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். அது நடக்கும். ஏன்னா அண்ணன் சிஎம் அண்ணன் சொல்லும் பொழுது சட்டமன்றத்திலயும் சரி, சட்டமன்றத்துக்கு வெளியவும் சரி, தேர்தலுக்கு முன்னாடியும் சரி சொன்ன ஒரே வார்த்தை அதுதான், ஊழலுக்கு நாங்க கடுமையா எதிர்ப்போம், தொட்டாலும் விட மாட்டோம், தொடரவங்களையும் விட மாட்டோம், தொட்டவங்களையும் விட மாட்டோம்னு சொல்லியாச்சா. அதுக்கப்புறம் லஞ்சம் வாங்குறவங்களை கூட பப்ளிக்கை ரெசிஸ்ட் பண்ண சொல்லியிருக்கிறார். நான் இருக்கிறேன், நீங்கள் போயிட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஸ்டேட்மெண்ட். இட்ஸ் அ ரெவல்யூஷனரி ஸ்டேட்மெண்ட். இவ்வளோ ஊழல், இவ்வளோ லஞ்சம் கண் முன்னாடி தெரிஞ்சு இங்கே இருக்கிற யாராவது சொல்ல முடியுமா சார் தமிழ்நாட்டில் ஊழலே கிடையாது? ப்ரூவ் பண்ண முடியாதுன்னு வேணா சொல்லலாம். ஸ்டேட்மெண்ட்டாக தான் இருக்கு சார், அதுதான் டைலாக்ஸாக தான் இருக்கு. நடவடிக்கை எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. பழக முருகனுக்கு 100 கோடி நிலத்தை வந்து நான் வரேன் ராஜசேகர். அந்த மாதிரி முடிச்சிட்டோம். இந்த மாதிரி பதற்றத்தில் அப்படி எகிரி வந்து ஆவுன்னு பேசாம அவங்க தெளிவா நிறுத்தி நிதானமா அவங்களுடைய காலகட்டத்தில் பேசுறது தான் மக்களுக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரைட். இப்போ இந்த மாதிரியான ஊழல் வழக்குகளில் வந்து எத்தனை பேர் இது வரைக்கும் இந்திய அளவில் தண்டிக்கப்பட்டிருக்காங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அப்போ இதில் நிறைய வேலைகள் தேவைப்படுது. இன்னும் நிறைய கோப்புகள், நிறைய தரவுகள் சேகரிக்க வேண்டியதுக்கான கால அவகாசம் இருக்கலாம். அப்படியே அந்த ஃபைல் இருந்தாலும் அது அப்படியே அண்ணன் ஓப்பன் பண்ணினாலும் அது வந்து லா கோர்ஸுக்கு தான் போகுமே தவிர சட்டமன்றத்துக்கு வரக்கூடாது. இவங்க அதெல்லாம் பார்த்துட்டு அந்த ஆதாரங்களை அழிக்கிற வேலைகளை வந்து நம்மளும் பார்த்தோம்ல. எதுக்கு ஒருத்தரை வந்து மந்திரியாவே உள்ள அத்தனை வருஷம் அத்தனை மாதங்கள் வந்து சிறையிலேயே வைத்திருந்தாங்க, வெளியே வந்தால் என்ன சொன்னாங்க, நீங்கள் சாட்சியை கலைச்சிருவீங்கிறதுனால பெயில் கொடுக்காம வச்சிருந்தாங்க. அதே சூழலுக்கு திரும்ப நீங்க தள்ளுவீங்க. உங்க அரசுங்க இப்போ சார் நீதிமன்றம் எங்களுது இல்ல சார், முதலமைச்சர் நீதிமன்றம் எங்களுது இல்ல சார். எங்களால இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுக்கான அத்தாரிட்டி தானே இருக்கு. அதுவும் அடுத்த சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட்ஸுக்கு போயிடுச்சு, இடிக்கோ சிபிஐக்கோ அந்த இன்வெஸ்டிகேஷன் போயிடுச்சுன்னா அப்போ அந்த இன்வெஸ்டிகேஷன் கூட தமிழக அரசாங்கத்து கையில் கிடையாதுல்ல. இருக்கக்கூடிய சூழ்நிலையை நம்ம புரிஞ்சுக்கணும். சட்டம் நமக்கு கொடுத்துருக்கிற அளவு தான் நம்மளால கை நீட்ட முடியும். என் கை பெருசா இருக்குன்னு நான் 10 அடி நீட்ட முடியும். அதை ஸ்டடி பண்றீங்க. எஸ், அதுக்கான ரைட் டைம் வருங்கிறதையும் தலைவர் சொல்லிருக்காரு. ரைட் டைம்கான அர்த்தம் என்பது அதுதான். ரைட் டைம் ராஜசேகரம் அதே ரொம்ப சீக்கிரமா வருது. நம்ம தொடர்ந்து பேசலாம். ரொம்ப சீக்கிரமா வருது. ஃபைன். ராஜசேகர் எப்படி பார்க்கலாம் மக்களோட தீர்ப்பு? இது அரசியல் நோக்கம் அப்படி நிறைய பேர் ரிசர்ச் ஸ்காலரா நான் வந்து ஐ வில் கோ டீப் இன்டு தி சாம்பிள் சைஸ். சரிங்களா, அதோட சாம்பிள் சைஸ் என்ன, யார கேள்வி இல்ல அந்த மாதிரி ஒரு நோட்டா கூட எடுத்துங்களேன். நம்ம அதுக்குள்ள நீங்க போக வேண்டாம். நீங்க ஒரு நோட்டா சொல்லுங்க. ஒரு யூகத்தின் அடிப்படையில் இதை நம்ம வந்து இதுதான் ரிசல்ட் அப்படின்னு எடுத்தோம்னா இது வந்து பெரும்பான்மை மக்களுடைய எண்ணப்பாடை வெளிப்படுத்தல தான் இந்த ஆன்சர். ஓகே, பொதுப்படையாக நம்ம மக்கள்கிட்ட போய் கேட்கும்பொழுது ஆமாம் இவர்கள் ஊழல்வாதிகள் தான், ஆமாம் லஞ்சத்தினால தான் நாங்கள் வந்து இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறது எல்லாராலையுமே உணரப்பட்ட விஷயந்தான் கடந்த ஆட்சி காலத்தில். இன்னும் ஒரு படி மேலே போய் எப்படி ராஜா சாலமன் வந்து டிஎம்கேவை சப்போர்ட் பண்ணுறாரோ இவங்க ஊழல் பண்ணியிருக்க மாட்டாங்க. சரி பேசிட்டீங்க, ஊழல் பண்ணியிருக்க மாட்டாங்க, பண்ணியிருந்தா ப்ரூவ் பண்ண வேண்டியதானே அப்படின்னு கேட்கறதே வந்து ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே பல வருஷமா அந்த பங்காளியை நாட்டாமை பண்ணிட்டு இருந்ததுக்கான வெளிப்பாடு தானே தவிர. ஏன்னா இவங்க வந்தாலும் அவங்க மேலே எந்த ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க, அவங்க வந்தாலும் இவங்க மேலே எந்த ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. இப்போ ஆக்ஷன் எடுக்கிற ஒரு கவர்மெண்ட் வரும்பொழுது ஆஸ் அ காமன் பப்ளிக்காக மக்கள் மேலே அக்கறை உள்ள மனிதர்களாக நாம் வந்து சப்போர்ட் பண்ணணும். சப்போர்ட் பண்ணாமல் சின்ன அங்கொன்று இங்கொன்று தவறு நடக்குது, அது அரசாங்கத்தில் இருக்கிற அமைச்சர்களுடைய கைக்கு அப்பாற்பட்டு பொதுமக்களோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய குற்றவாளிகளோ செய்யக்கூடிய தவறுக்கு அரசாங்கத்தை பெயிண்ட் பண்ணி நீயும் ஊழல்வாதி தான் ஊழலை நார்மலைஸ் பண்ணாதீங்க, லஞ்சத்தை நார்மலைஸ் பண்ணாதீங்க. ஆக்ஷன் எடுக்கிறாங்க. கடந்த காலங்களில் இவ்வாறு நடைபெற்ற போது அரசாங்கத்தின் மீது தான் அத்தனை கணைகளும் பாய்ந்தது. இல்ல அது தனிநபரால அப்ப அமைச்சர்களுடைய கையும் அதுல இருந்திருக்கிறதுங்கிறது தான் விஷயம். இன்னைக்கு ஊழலுக்கு எதிராக ஆப்போசிட் போல்ல போய் நிக்கிறவனை பாரு உன் பீரியட்ல தான் நடந்துச்சு அப்ப நீயும் ஊழல்வாதி தான் நார்மலைஸ் பண்ணாதீங்கன்னு சொல்றோம். நீங்க சிஸ்டமேட்டிக்கா மக்களுடைய வரி பணத்தை சுரண்டி இருக்கிறீங்க இத்தனை வருஷமா அப்படிங்கிறது வெளிப்படும் பொழுது இப்போ ஒவ்வொன்றுத்திலையும் வெள்ளை அறிக்கை வருதுங்கிறாங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக நடந்திருக்கக்கூடிய ஊழலுக்குலாம் அதுக்கான பிரீதிங் டைம் நம்ம அரசாங்கத்துக்கு கொடுத்து தானே ஆகணும். ஸோ அதுதான் ரைட் டைம். எஸ், நன்றி.